மேஷம் எல்லாமே முடிய போகுது. என்னங்க முடிய போகுது? ஆமாங்க, நீங்க பட்ட கஷ்டம், துன்பம், துயரம் எல்லாமே இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரதான் போகுது. என்ன மாதிரி மாற்றங்கள் உங்களுக்கு வரப்போகுது நம்ம தொடர்ந்து பார்ப்போம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அதுதான் முக்கியம். நம்மளுடைய சேனலை இன்னும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை எங்களுக்கு கொடுங்க. ஏன்னா எங்களுடைய சேனலோட growthக்கு வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதரவு ரொம்பவே முக்கியம். மேஷம் காலச்சக்கரத்துடைய முதல் ராசிங்க. இப்ப மேஷராசியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா குரு பயிற்சி நடக்க போகுது. இந்த ஜூன் 1 அன்னைக்கு குரு பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு வந்து உச்சமாகக்கூடிய இந்த தருவாயில எந்தெந்த மாதிரி மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்க போகுது. அதாவது மேஷத்தை பொறுத்த வரைக்கும் குரு இப்போ 3ஆம் வீட்டுல இருக்காருங்க. அடுத்து அவர் வரக்கூடிய வீடு வந்து 4ஆம் வீடு சுகஸ்தானம். 4ஆம் வீடு சுகஸ்தானம் மட்டும் கிடையாது, அது மோட்ச திரிகோண வீடுகள்ல முதன்மையான ஒரு வீட்டுல வந்து உச்சமாக போறாரு. ரொம்ப பாசிட்டிவான விஷயங்களை தான் உங்களுக்கு வந்து குரு கொண்டு வந்து கொடுக்க போறாரு. சோ இங்க இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் 3 முக்கியமான வீடுகளை வந்து பார்வையிடுறாரு. அதாவது பாத்தீங்கன்னா 4ஆம் வீடுன்றது சுகஸ்தானம், அங்க இருந்து 8ஆம் வீடு, 10ஆம் வீடு, 12ஆம் வீடு, அதாவது தன்னுடைய 5ஆம் பார்வை மூலியமாக 8ஆம் வீட தொடர்பு கொள்றாரு. தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலியமாக 10ஆம் வீடு, அதாவது தன்னுடைய நீச்ச வீடான 10ஆம் வீடை தொடர்பு கொள்றாரு. அது மட்டும் இல்லாம தன்னுடைய 9ஆம் பார்வையின் மூலியமாக 12ஆம் வீட்டை குரு பகவான் தொடர்பு கொள்றாரு. சோ இதுதான் வந்து குரு பயிற்சியில நம்ம மிகவும் முக்கியமா பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா நம்ம என்ன ஒரு விஷயம் நம்ம ஒவ்வொரு வருஷமும் நம்ம பார்ப்போம்னு பாத்தீங்கன்னா குரு பகவான் பயிற்சி ஆகக்கூடிய வீடை தான் நம்ம பாக்குறோமே தவிர அவரோட பார்வை பலத்துக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ், அதாவது நம்ம முக்கியத்துவம் கொடுக்கறதே இல்லை. ஆனா இந்த வீடியோல அவரோட பார்வையோட பலம் எப்படி இருக்க போகுது அதுதான் நம்ம வந்து ரொம்ப முதன்மையா பேச போறோம். இப்போ இவரோட பார்வை வந்து 8ஆம் வீட்டுல வந்து விழுது. அதாவது நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, 4ஆம் வீடு அப்படின்றது சுகஸ்தானம், தாய் ஸ்தானம். அது மட்டும் இல்லாம வீடு, மனை, வண்டி, வாகனம், வசதிகள் இது எல்லாமே வந்து உங்களுடைய 4ஆம் வீடு. சோ இங்க இருக்கக்கூடிய குரு பகவான் 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்றதுனால மிகப்பெரிய ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை எதிர்பார்த்து காத்துருங்க மேஷராசி. ஏன்னா 8ன்றது டிரான்ஸ்ஃபர்மேஷன், அதாவது ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாற்றம் தான் வந்து 8ஆம் வீடு. சோ அந்த வகையில 8ஆம் வீட்டுல குரு பகவானுடைய பார்வை விழுறது ரொம்பவே சிறப்பு. ஒரு வார்த்தை ஒண்ணு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? குரு அருள் இல்லை எனில் திரு அருள் இல்லை அப்படின்னுவாங்க. அப்ப குரு பகவானுடைய சிறப்பு பார்வை 8 அப்படின்ற ஒரு மறைவு ஸ்தானத்துல வந்து விழுது அப்படின்றதுனால உங்க லைஃப்ல எதெல்லாம் நீங்க பார்த்து பயந்தீங்களோ, அதாவது எனக்கு வந்து ஒரு மேரேஜ் பண்ணணும்னா ரொம்ப பயமா இருக்குங்க, அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்னா ரொம்ப பயமா இருக்கு, குடும்ப பொறுப்பு, ஏன்னா 4ஆம் இடம்ன்றது சுகஸ்தானம், உங்க குடும்ப பொறுப்பு, அதை எடுத்துக்கிறதுக்கு எனக்கு பயமா இருக்கு, வீட்டை விட்டு ஓடி போனா போதும், அந்த மாதிரி எக்கச்சக்கமான மனசுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சந்தேகங்கள்லாம் இருந்திருக்கும். ஆனா இந்த குரு பகவானுடைய சிறப்பு பார்வை எல்லா சந்தேகங்களுக்கும் முற்றுப்புள்ளி வைக்க போறது மட்டும் இல்லாம எல்லாத்தையுமே ஒரு முடிவுக்கு கொண்டு வர போறாரு குரு பகவான். அப்படி ஒரு சூப்பரான ஒரு மாற்றத்தை நீங்க எதிர்பார்த்து காத்துருங்க. அடுத்து குரு பகவானுடைய சிறப்பு பார்வை எந்த வீட்டுக்கு விழுது, இதுதான் நம்ம ரொம்ப முக்கியமா பார்க்கணும். நம்ம பார்வைகள்ல ஒரு விஷயமும் நம்ம கனெக்ட் பண்ணி பாக்குறது, இந்த 10ஆம் வீட்டோட பார்வை வந்து ரொம்பவே சிறப்பு. ஏன்னா இந்த 10 அப்படின்றது கர்மா, 10னா கர்மா. இந்த கர்மாவுடைய கடவுள் யாரு? சனி பகவான் இல்லையா? சோ அவர் எங்க இருந்து இந்த வீட்டை பாக்குறாரு? 4ஆம் வீட்டுல இருந்து சனியோட வீடு மகரத்தை பாக்குறாரு, அது நீச்சனுடைய வீடு. சோ சனினாலே கர்மா. கோச்சாரத்துல சனி பகவான் எங்க இருக்காரு? மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல, அதுவும் 7 நாட்டு சனி போயிட்டு இருக்கு அவங்களுக்கு, விரைய சனி. இன்னும் குறிப்பா சொல்லணும்னா மேஷராசிக்கு விரைய சனி போயிட்டு இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்துல குரு பகவானுடைய சிறப்பு பார்வை வந்து ஏதோ ஒரு வெளிச்சங்க, ஏதோ ஒரு ஒளி. அதாவது உங்க வாழ்க்கையில இவர் வந்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஒருத்தருக்காக வெயிட் பண்ணி பார்த்துட்டு போல, அந்த இவர் தான் குரு பகவான். குரு வந்து தேவ குரு ப்ரஹஸ்பதி, அதாவது 2 குருக்கள் இருக்காங்க நம்ம ஜோதிடத்துல. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா அசுரகுரு. அசுரகுரு வந்து சுக்ராச்சாரியார்,
ஆனா அதே வந்து பாத்தீங்கன்னா தேவகுரு வந்து தேவகுரு ப்ரஹஸ்பதி. சோ இந்த குரு பகவானுடைய சிறப்பு பார்வை வந்து 10ஆம் வீட்டுல வந்து விழுறதுனால உங்களுடைய கர்மா வந்து அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அதாவது ஜூன் 1 தேதியிலிருந்து அடுத்த ஒரு வருஷத்துக்கான காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னா, ஓவர் ரெஸ்பான்சிபிலிட்டி உங்களை ஷோல்டர்ல கண்டிப்பான முறையில வரும். பொதுவாகவே மேஷராசிக்கு ஒரு குணம் இருக்குங்க. என்னன்னா, லைஃப்ல வந்து எந்த ஒரு சேலஞ்சை நீங்க கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு ஸ்ட்ரகிளை கொடுத்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்த பொறுப்புன்னு ஒண்ணு எடுத்து நீங்க அவங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா, அதை சிரம் தாழ்த்தி அதை கரெக்டா முடிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து அவங்களுக்குள்ள வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் மேஷராசியோட ஒரு குணம். ஏன்னா அது காலச்சக்கரத்துடைய முதன்மையான ஒரு ராசி. அப்ப அந்த ராசிநாதனே செவ்வாயா இருக்கும்போது அந்த ஒரு எனர்ஜி, அந்த ஒரு புத்துணர்ச்சி எல்லாமே உங்களுக்கு வந்து இருக்கும். பட் இந்த காலகட்டம் எப்படி இருக்கு, குரு பயிற்சி ஆகக்கூடிய நெக்ஸ்ட் ஒரு 1 இயர் எப்படி இருக்கு, அதுதான் நம்ம பார்க்கணும். இதுக்கு முன்னாடி வாழ்ந்ததுலாம் ஓகே, நம்ம 10 வருஷம் கஷ்டப்பட்டிருப்போம், 5 வருஷம் கஷ்டப்பட்டிருப்போம். ஏன் வாழ்க்கையே கஷ்டம் தான். பல பேர்கிட்ட போய் கேளுங்க, எங்க எனக்கு உயிர் மட்டும் தாங்க மிச்சமா இருக்கு, எதுக்குங்க நான் வாழ்றேன் அப்படின்ற மாதிரி 1008 பிரச்சனைகளும் குறைகளும் நம்ம சொல்லிட்டு தான் இருப்போம். பட் இந்த டைம் பீரியட்ல ஏதோ ஒரு வகையில குரு பகவானுடைய இந்த சிறப்பு பார்வையானது உங்களுடைய 10ஆம் வீட்டுக்கு வந்து விழுது. அதை நீங்க நல்லாவே நோட் பண்ணிக்கணும். உங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி, ஃபேமிலியில் இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாமே வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த டைம் பீரியட்ல 10ன்றது ரெஸ்பான்சிபிலிட்டி நம்ம மட்டும் சொல்ல முடியாது, அது கரியர் கூட. சரிங்களா, உங்களுடைய கரியரும் வரும். அப்ப நிறைய பேர் மேஷராசியில பிறக்கிறவங்க இடம் மாற்றத்துக்கு வாய்ப்பு இருக்கு. 4 அப்படின்றது உங்களோட வீடு, 10 அப்படின்றது உங்களோட தொழில். ஸோ தொழில் ரீதியா நீங்க இடத்த மாறி போய் வேற ஏதாவது ஒரு இடத்துல ஒர்க் பண்ணி அங்க நீங்க சம்பாதி நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்புகளும் ஏற்படும். அடுத்து மிக முக்கியமான பார்வை வந்து குரு பகவான் 9வது பார்வை 12ஆம் வீட்டுல வந்து விழுது. இதைதான் நீங்க வந்து கவனமா நோட் பண்ணும். 12 அப்படின்றது மோட்ச திரிகோண வீடுகள்ல கடைசி முக்கியமான ஒரு வீடு. மோட்ச திரிகோண வீடுகள்லாம் என்னென்ன நம்மளுக்கு தெரியும், 4, 8, 12. ஸோ 12 அப்படின்ற இந்த மோட்ச திரிகோண வீடுகள்ல குரு பகவானுடைய சிறப்பு பார்வை விழுறதுனால நிறைய மேஷராசியில இருக்கவங்க ஆன்மீக பயணத்தை மேற்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து இனிதே ஏற்படும். நிறைய பேர் தவிர்த்திருப்பீங்க, இல்லைங்க எனக்கு வந்து ரொம்ப இதுவா இருக்கு, என் லைஃப்ல நான் இந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர்மேஷனா நான் பார்த்ததே அல்ல அப்படின்லாம் யோசிச்சிருப்பீங்க. பட் இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு 8, 10, 12 3 வீடுகளும் ஆக்டிவேட் ஆகிறதுனால டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கான ஒரு டைம் பீரியட் வந்து அடுத்த ஒரு 1 இயர் அதை நீங்க கரெக்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா இந்த குரு பயிற்சி, ஏன்னா நல்லா கவனமா கேட்டுக்கோங்க மக்களே, நான் ஒரு விஷயம் நல்லா தெளிவா சொல்றேன். இந்த குரு பயிற்சி 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வருது. இது வந்து இந்த வருஷம் வந்துடும் அடுத்த வருஷம் போயிடும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ 12 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வர்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து கரெக்டா பயன்படுத்தல அப்படின்னா திரும்பி அந்த சான்ஸ் நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ இந்த சான்ஸை கரெக்டா பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில நிறைய மாற்றங்களும் நிறைய சந்தோஷங்களும் குரு பகவான் கொடுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அனைவருக்கும் நன்றி. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா எந்தெந்த ராசிக்காரங்க நம்மளுடைய வீடியோவை தொடர்ந்து பாக்குறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிறேன். தேங்க்யூ.